அன்னையர் தினம் நாங்க ஸ்டேட்டஸை போய் பார்ப்போம் யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. மருமக போட்டிருக்கா அவங்க அம்மாவுக்காக. ஆமாம், நம்ம பெற்று வச்சிருக்க மாதிரி தக்கூரி நாய் அது போட்டிருக்கான்னு பார்த்தியா? சரி, அவன் தான் போடலை, அவளாச்சும் போட்டிருக்கான்னு போய் பார்ப்போம். ஒன்னையும் காணா. நம்ம தான் பெற்றிருக்கோம் இது ரெண்டையும், வெக்கமே இல்லாமல். சரி, மருமகளாச்சும் நமக்காக ஏதாவது போட்டிருப்பாளான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை, அவங்க என்னாச்சு இப்படி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீ? என்னாச்சு? இம்மா, மதர்ஸ் டேன்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு மதர்ஸ் டே தான். நான் செல்லுல போய் பார்த்தேன், நீ கூட ஸ்டேட்டஸ் வச்சிருக்க உங்க அம்மாவுக்காக. ஆமாத்தே. ஆனா நான் 2 பெத்து வச்சிருக்கேன் பத்தியா? காசு வேணும்னா அம்மா 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 அம்மான்னு அலைகிறாங்க. உள்ள போய் பாக்குறேன், எதுக்குள்ள? செல்லுல தான். ஓ, வாட்ஸ்அப்ல. சரி சரி. என் மனசே ஆறலம்மா. காலையில போட்டிருந்தாரு. இப்ப நான் என்ன முட்டாளா? எனக்கு செல்லு நோண்ட தெரியாதா? நான் தான் போய் பார்த்தனே, எதுவுமே போடல. உங்களுக்கு தான் நோண்ட தெரியாதே. எப்படிலாம் சொல்லாதப்பா. யூடியூப்ல வர்றதுக்கு ஃபேஸ்புக்னு வைங்க, ஃபேஸ்புக்ல வர்றதுக்கு இந்த இது யாரு ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருக்கீங்க? இதா யாருது? என்னம்மா, என்னைய மட்டும் தானே போடணும். அவ என்னடானா அன்னை மகளையும் அவ மகளையும் சேர்த்துல போட்டு வச்சிருக்கா. உங்க முகர் கட்டை மட்டும் இருந்திருக்காச்சு, உங்க மூஞ்சி மட்டும் அவங்கள்ட்ட இருந்திருக்காது. மயனை காமிக்கிறேன், இதான் உங்க மயன். ஏமா, நான் தான் அவனை பெத்தேன். ஆமா, அவ யார போட்டிருக்கான்னு பாத்தியா? அது அம்மாவும் பையனும் உள்ள படம், அதனால போட்டிருக்காரு. ஐயோ, உங்களுக்கு போட்டதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். என்னம்மா, பெத்தது நானு, யாராரோ போட்டாவ போட்டு போடுறாங்க, இதெல்லாம் நான் போய் சொல்ல முடியுமா? இவர் மட்டும் இல்ல, எல்லா பேரும் அப்படிதான் போடுவாங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்? எங்க அம்மாவுக்கு போட்டோ வச்சா போட்டிருக்கேன்? இல்ல இல்ல, நீ எந்த போட்டோவுமே வைக்கலையே, நீ அம்மா நீ எழுதி மட்டும் தானே வச்சிருக்க. ஐயோ, ஒரு பாட்டு அம்மாவுக்கும் மயனுக்கும் உள்ளது, அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டை போட்டு போடுவாங்க. நானே கவலையில இருக்கேன், என் பிள்ளைங்க 2 எனக்கு சொல்லலன்னு. அடி பாவி, இப்பதான் ஒரு பிள்ளைக்கு 3 வயசு முடிஞ்சிருக்கு, ஒரு பையனுக்கு 1.5 வயசு கூட என்னவல்ல, அதுங்களையும் உனக்கு சொல்ல நீ இவ்வளவு ஆத்திரப்படுறிய? அப்ப நான் ஆத்திரப்பட மாட்டேனா? உங்களுக்கு சொல்லி ஆத்திரப்படுறீங்க, அவங்களாம் வச்சதே வேஸ்ட். என் புருஷன் எல்லாம் இருக்காரு பாருங்க, லவ்வர்ஸ் டே கூட ஒன்று வச்சது இல்லை, மதர்ஸ் டேக்கு வேகமா வச்சுச்சு. அதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை, முட்டாளா கிடக்குது. ஐயப்பா, எங்க அம்மாலாம் இப்ப இருந்துச்சுன்னா நான்லாம் எத்தனை மகளிர் தினத்துக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன் தெரியுமா? அது மகளிர் தினம் இல்ல, மதர்ஸ் டே, அன்னையர் தினம். அதான் ஏதோ ஒரு டே. இன்னைக்கு எங்க அம்மாலாம் இருந்துச்சுன்னா அந்த டேவுக்கு நான்லாம் எப்படி எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? அந்த பாக்கியம் தான் எங்க அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துருச்சு. நினைச்சு நினைச்சு எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதான் என்னதுன்னா அன்னைய தினம் வரப்ப நான் மேல போய் தான் எங்க அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் வச்சு காட்டணும் தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு காட்டியே தீருவேண்டி. இன்னும் 10 வருஷமோ 5 வருஷமோ காட்டதான் போறீங்க, பொறுமையா போங்க. அததான் அன்னைக்கு நான் காட்டுவேன். நான் யாருன்னு எங்க அம்மாட்ட போய் காட்டிக்கிறேன், சரியா? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், போ.